என் பேர் ஸ்ரீகாந்த் சார். இறந்த பேர் வந்து சுபாஷ். எங்கள் அக்கா பையன் அவன். ஆன்லைனில் 50,000 லோன் தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராசஸிங் ஃபீயாக ஃபஸ்ட்டு ஒரு 2,500 பணம் அனுப்புங்க, அப்போ தான் உங்களுக்கு லோன் ப்ராசஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு அதே மாதிரி 4,500 5,500 இது மாதிரி மொத்தம் ஒரு 7 தடவை 32,700 அனுப்பிச்சிருக்கான். அனுப்பிச்சதுக்கப்புறம் வந்து அவனுக்கு ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் தான் அவன் கடையில் பார்ட் டைமாக வேலை பார்க்குறான். அங்கே போய் கேட்டிருக்கான், என்ன பண்ணுறது, நீ முதல்ல போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணு, இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொன்னோன்னே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே இதை எடுக்க மாட்டோம், சைபர் கிரைம் தான் கம்ப்ளைண்ட் எடுப்பாங்க, நீ டி நகர் தான் போனோன்னே அவன் பயம் வந்துருச்சு. அப்போ தான் வந்து வீட்டில் அம்மாட்டே சொல்லியிருக்கான், இது மாதிரி நான் ஒரு ஆன்லைனில் லோன் எடுக்கிறேன்னு சொல்லி 32,000 ஏமாந்துட்டேம்மா அப்படின்னு இருக்கான். அதுக்கப்புறம் தான் அக்கா எனக்கு கால் பண்ணாங்க, இவன் நம்ம சொல்கிறான்டா, வந்து இந்த பணம் வாங்கி தர முடியுமா பாடுறா அப்படின்னாங்க. நான் வந்து எல்லா டீட்டெயிலும் கேட்டால் அவன் தரதுக்கே முதல்ல பயந்தான். அவங்க என்ன சொல்லி மிரட்டி வச்சுருக்காங்கன்னு தெரில. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு கேட்டதுக்கப்புறம் தான் இந்த காசு அமிச்சதெல்லாம். இதெல்லாம் யார்கிட்டடா வாங்கினேன்னா எங்கள் அண்ணன்கிட்ட, எங்கள் அக்கா கிட்ட, ரிலேட்டிவ்ல எல்லாருமே இவன் காலேஜ் செகண்ட் இயர் தான் படிக்கிறா, ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கான். அதனால் எல்லோரும் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க பணம். அதுக்கப்புறமா அவன் திருப்பி நான் ஃபோன் பண்ணி அவன்கிட்ட பேசினேன். அவர் லோன் அப்ரூவல் ஆகிடுச்சிங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக அந்த பணம் கட்டுறேன்னு அவங்க எக்ஸிக்யூட்டிவ் சொன்னான். அவன் பேர் சந்துரு சௌத்ரின்னு சொல்லிட்டு. உங்கள் மெயின் ஆஃபீஸ் எங்கேன்னு கேட்டால் மும்பை. அப்புறம் அவங்க மேனேஜர் நம்பர்னா அவங்க மேனேஜர் நம்பர் தந்தான். அவன் பேர் சந்தோஷ் நாராயண்ட்டு. அவன்கிட்ட பேசினா, இதுக்கு வந்து லோன் நாங்கள் இப்படி தான் ப்ராசஸ் பண்ணுவோம், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க, ஆனால் நான் எங்கள் பாஸ்கிட்ட கேட்டு தான் சொல்லியிருக்கேன். அவன் கேட்டு கால் பண்ணுறான்னா அதுக்கப்புறம் அவன் மொபைல் நம்பர் ஆஃப் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நான் ஒரு இது பேசி முடிஞ்சு 8:30 மணி இருக்கும், நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அவனுக்கு மறுபடியும் 9 மணிக்கு கால் பண்ணி, நீங்கள் இன்னும் 12,500 தரணும், இல்லைன்னா உங்களோட ஃபோட்டோ வீடியோலாம் நான் மாற்றி உங்கள் ஃபேமிலி குரூப்பில் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. அது அழுதுகிட்டே வந்து அவங்க தம்பிக்கிட்ட சொல்லியிருக்கான், இது மாதிரி என்னை ஏமாத்துறானுங்க, பயமுத்துறாங்கன்ட்டு. சரி, அதனால் கீழே படுக்க வச்சுருந்துருக்காங்க. ஒரு 10 மணிக்கா மேலே போய் ஃபேனில் புடவை எடுத்து போட்டு மாட்டிட்டான். ரிலையன்ஸ் கேபிட்டல் சொல்லி லிமிட்டட்னு வருது, அதில் தான் இந்த ஆப்பில் தான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன். இல்லை, மொபைலில் இன்ஸ்டாவில் தான் வந்திருக்கு அவனுக்கு, அதை வச்சு தான் இது பண்ணியிருக்கான். இன்ஸ்டாவில் வீடியோ வரதை பார்த்து அதை அப்ளை பண்ணியிருக்கான். இல்லை, அதை அவனை வச்சு மிரட்டி தான் ஃபோனே தரமாட்டேன்டா, நாங்கள் ஃபோன் வாங்கி ஆஃப் பண்ணி வச்சுறா, யாரும் கால் பண்ணாதுன்னா ஃபோனை ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு அவன் சொல்லியிருக்காங்க போல. நீ ஃபோனை ஆஃப் பண்ணினா அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அனுப்பிச்சிடுவான்னு சொல்லி, அதனால் ஃபோனை என்கிட்ட அவன் தரமாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் இந்த அனுப்பினதே ரொம்ப நேரம் கழிச்சு தான் அனுப்பிச்சான். இது அவனோடது. ஆமாம், அவர் அக்கௌண்ட்லேருந்து அவங்க ஒரு ஸ்கேனர் அனுப்புகிறாங்க அவனோட மொபைலுக்கு, அதுலேருந்து போயிருக்கு. இதுதான் அது. அந்த மொபைலேருந்து ஒரு தடவையும் ஸ்கேனரு, ஒவ்வொரு தடவையும் ஸ்கேனர் வச்சிருக்கான். இந்த ஸ்கேனருக்கு இவ்வளோ அமௌண்ட் போடுங்க, அவனோட ஃபோனில் அது தெளிவாக இருக்கும். அந்த ஃபோன் போலீஸ் கையில் இருக்குது, அவங்க விசாரிக்கணும்னு சொல்லி வாங்கி வச்சுருக்காங்க. இதில் வந்து தான் அமைச்சிருக்கான் 2,000 500 1,600 1,800 4,000 3,000 எல்லாம் ஸ்கேனரில் பண்ண காசு. லாஸ்ட்டாக இது நான் 3 வரைக்கும் இதான் லாஸ்ட் அமௌண்ட். 2,000 கட்டுங்கன்னு 6,000 7,000 ஆச்சு. அப்படியே 30,500 கிட்ட கட்டியிருக்காப்புல. கட்டிட்டு காசு என்ன வரலேன்னு கேட்டு இருந்துக்கிறாப்புல. போடுறோம் இன்னும் 15,000 கட்டுங்க போடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்ககிட்ட பைசா எல்லாம் காலேஜ் படிக்கிற பையன், காலேஜ் படிச்சுக்கின்னு இருந்தால் எல்லாருக்கிட்டையும் சொந்தக்காரர்கிட்டலாம் 2,000 3,000 வாங்கி 32,500 போட்டுருக்கான். போட்டுட்டு என்ன பண்ணியிருக்கான், மறுபடியும் 15,000 கட்ட சொல்லியிருக்காங்க. கட்டுறதுக்கு காசு இல்லாமல் அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் சொல்லியிருக்கான். சொன்னதுக்கு திட்டியிருக்காங்க. திட்டின உடனே சரி விட்றா, சரி பார்த்துக்கலாம் காலையிலன்ட்டு அவங்க மாமா கிட்ட சொல்லி அவங்க மாமா வந்து ஃபோனை வாங்கி பேசியிருக்காரு. இல்லைங்க, ஹெல்த் இன்சூரன்ஸு தான் போகிறதுக்காக தான் காசு கேட்ட சொன்னோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிரட்டிட்டு ஃபோனை இது பண்ணிட்டாங்க. இவன் ஃபோனு சரி இப்போ நம்ம பைசா 32,500 போய்க்குதே அப்படின்ட்டு ஃபோனை எடுத்துக்கிட்டு குர்றானா ஃபோனை கொடுக்காம மேலே போயிட்டு படுக்கிறேன்ட்டு ஸ்டேஷன்லையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். சரி, அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துருக்காங்களான்னு தெரியல. அப்புறம் மறுபடியும் சரின்ட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். சரி, மேலே போய் படுத்துக்கிறேன் நினைக்கிறான். படுத்துட்டு மறுபடியும் ஃபோன் போட்டு டார்ச்சல் பண்ணியிருக்காங்க. இப்போ நீ 5,000 ரூபாய் கட்டலாம், மறுபடியும் வந்து உன் பேரில் 10 லட்ச ரூபாய் லோனை வாங்கிட்டு
உன்னை கட்ட சொல்லிடுவோம், உங்கள் குடும்பத்தெல்லாம் ரோட்டில் ஏற்றுருவோம், உன்னை அசிங்கப்படுத்திடுவோம் அப்படின்னு பயம்படுத்தி இருக்காங்க. பயம்படுத்தவே அவன் பையன் வந்து பயந்துட்டு இருக்கிறான், ரொம்ப பயந்துட்டு இருக்கான். சரி அம்மா நைனாவுக்குலாம் மறுபடியும் தெரிஞ்சுதுன்னா மறுபடியும் வந்துட்டு நம்மளை வந்துட்டு இது திட்டுவாங்களே போவாங்களே, நம்ம யாருக்கிட்ட என்ன பண்ணுறது, வெளியில் தெரிஞ்சாலும் அசிங்கன்ட்டு அவன் என்ன பண்ணிட்டான் பண்ணிக்கணும். அங்கே ஃபேனில் அப்பா கார் வாங்கியிருக்காரு. அப்பாவுக்கு அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்பா தான் கார் வாங்கிக்கிறாரு, அப்பா தான் பணம் அது செலுத்த போறாரு. சரி அப்பாவுக்கு சரி நம்ம இந்த லோனுக்குன்னு வாங்கி கொடுத்தா அப்பாவுக்கு ஹெல்ப்பாக இருக்குமே அப்படின்னு வாங்கி தரலான்றதுனால இந்த முயற்சி எடுத்துக்கிறான் அவன். இந்த முயற்சியில் அவனை இந்த மாதிரி ஃபேனில் இதுவாகி ஃபேனில் கை மாட்டிக்கணும். ஃபேனில் வந்துட்டு அதான் புடவை எடுத்து வச்சு மாட்டி மாட்டிக்கணும். லெட்டர்லாம் எதுவும் எழுதி வைக்கல, இதுதான் நடந்தது. ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். சரி நான் பார்த்து சொல்கிறேன் நினைக்கிறாங்க. மறுபடியும் மிரட்ட தான் அவனுக்கு பயம், அதிகமாக பயம் வந்துச்சு. இதுமாரி நான் இன்னும் உன் பேரில் 10 லட்சம் லோனு வாங்கிட்டு உன்னை கட்ட வைப்பேன், உன்னுடைய ஐடி இதுவெல்லாம் என்கிட்ட இருக்குது, ஆதார் கார்டு எல்லாமே இருக்குது, உன்னை இது போட்டு 10 லட்ச ரூபா லோனை வாங்கிட்டு உன்னை கட்டுற மாரி வந்துடுவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, அட்ரஸ் தேடின்னு வருவாங்க, அப்படி இப்படின்னு மிரட்டிக்கிறாங்க. மிரட்டுறதுனால அவன் பயந்து போய் இந்த மாதிரி பண்ணிக்கணும்.